கொஞ்சம் அமைதியா இருக்கா. உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. போச்சு, எல்லாம் போச்சு. என் புள்ளையோட வாழ்க்கையே போச்சு. திட்டம் போட்டு என் புள்ள வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க. அவர் புள்ளைக்கு மட்டும் பணக்கார சம்பந்தம் பார்த்துட்டு என் புள்ளைக்கு மட்டும் ஒண்ணும் இல்லாத அந்த மிலிட்டரிக்கார பொண்ணை கட்டி வைக்கணும்னு பாக்குறாரு அந்த ஆளு. அது தெரியாம என் புருஷன் வாயை மூடிட்டு பூம்பு மாடு மாதிரி நின்னுட்டு இருக்காரு. எது நடக்க கூடாதுன்னு இத்தனை நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த வீட்ல என்ன நிலைமையோ அதேதான் என் பிள்ளைக்கும் வரப்போகுது. இந்த வீட்ல எனக்கும் மரியாதை இல்ல, என் புருஷனுக்கும் மரியாதை இல்ல. இனிமே என் பிள்ளைக்கு அதே கதிதான். வசதியான வீட்ல இருந்து வர்றதுனால அந்த வானத்துக்கு தான் இந்த வீட்ல மரியாதை இருக்கும். அந்த பொண்ணும் இல்லாத பிச்சைக்கார வீட்டு பொண்ணுக்கு இங்க யார் மரியாதை கொடுக்க போறா? ஆகுற வரைக்கும் எனக்கு இந்த நிலைமை தான் போல இருக்கே. அக்கா, இப்ப எதுக்கு நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? பேசிருக்காங்க அவ்வளவுதானே, கல்யாணமா முடிஞ்சு போச்சு. அக்கா, நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட்டுருவேனா? மாப்பிள்ளைக்கு நம்ம பாக்குற பொண்ணோட தான் கல்யாணம் நடக்கும். அதனால எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, உனக்கு மூச்சு வாங்குதுக்கா. ஆவேசப்படாத, கொஞ்ச நேரம் உக்காரு. வா வாக்கா, உக்கார் உக்காருக்கா, உக்கார். அக்கா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய் கல்யாணி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஆமா, என்ன பைத்தியக்காரி ஆக்கணும் தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான வேலையை தானே இந்த வீட்டை எல்லாரும் செய்யறாங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க? யார கேட்டு முதல்ல உங்க அண்ணன் ஏன் பிள்ளைக்கு சம்பந்தம் பேசிருக்காரு? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நான் தான் 10 மாசம் கஷ்டப்பட்டு அவனை பெத்தேன். அப்ப என்ன கேட்டுதானே அவன் விஷயத்துல முடிவு எடுத்திருக்கணும். என்ன விட்டுட்டு ஏன் புள்ள கல்யாண விஷயத்துல எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? அண்ணே, நீங்களும் உட்காந்துக்கோங்க, நான் பரிமாறுறேன். அண்ணி, நீங்களும் உட்காருங்க. அண்ணி வாங்க. போமா உட்காருமா. நீங்களும் உட்காருங்க, உட்காருங்க. நீ உட்கார், அப்படியே சாப்பிடுவோம். அண்ணே, இல்லண்ணே, உங்களுக்குலாம் பரிமாறிட்டு நான் அப்புறமா சாப்பிட்றேனே. நீங்களாம் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. என்னம்மா, இன்னைக்கு பேசி முடிச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? எங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. என்னென்ன, உங்க வீட்டுக்கு எங்க பொண்ணுங்க மருமகளா வர்றதுக்கு அவளுங்க தானே கொடுத்து வச்சிருக்கணும். வா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. சித்தி, நான் வரேன். சரிம்மா. மாமா, நான் வரேன் மாமா. எங்கம்மா கிளம்பிட்டா? காலேஜுக்கு மாமா. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படிம்மா போற? நான் நடந்துதான் மாமா போறேன். ஏற்கனவே நேரமாச்சுன்னு சொல்ற, அப்புறம் நடந்து போறேன்னு வேற சொல்ற. இரு அருள், வாப்பா. சரிப்பா. நந்தினிக்கு காலேஜ் போக நேரமாச்சான், நீ கொஞ்சம் வண்டியில போய் விட்டு வந்துரு. சரி சரிப்பா. ஆஹா, இல்ல மாமா, வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏமா, கட்டிக்க போறோம் தானே, அவங்க கூட வண்டியில போறதுக்கு என்ன இருக்கு? உங்க 2 பேரையும் ஒரே சமயத்துல யார் நினைக்கிறது? அதுவும் இந்த நேரத்துல? அப்பதான் 2 பேரையும் ஒரே ஆள்லாம் நினைக்கல. பெரிய அண்ணன் ஒருத்தவங்களும் சின்ன அண்ணவங்களும் ஒருத்தவங்களும் நினைக்கிறாங்க. அது யாருடி என் பேரனுங்களை நினைக்கிறது? வேற யாரு நினைக்க போறா? இன்னைக்குதான் யாருக்கு யார கட்டி கொடுக்கணும்னு பேசி முடிச்சாச்சுல. அதனால கட்டிக்க போறவங்க தான் நினைப்பாங்க. 2 அண்ணியும் ஒரே நேரத்துல அண்ணனுங்களை நினைக்கிறாங்க போல. பேசி முடிச்சதும்
என் பேரனுங்களோட கனவு காண ஆரம்பிச்சிட்டாளுங்களா? அப்ப சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட வேண்டியதுதான். ஆ? நம்ம குடும்பத்துல வரதன் ஒருத்தனாலதான் பிரச்சனை. வரதனே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இனிமே என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆ. அதனால கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்க, நீங்க தான் இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப வரைக்கும் ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. ஆமாப்பா, உன் முகம் ஏன் இப்படி வாட்டமா இருக்கு? நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். உனக்கு வச்ச பொங்கல் வச்சபடி அப்படியே இருக்கு. ஒரு வாய் கூட சாப்பிடலையே ஐயா. ஏன்பா? இன்னைக்கு அவன் நடந்துகிட்டதை வச்சு அவன் முழுசா மனசு மாறிட்டான்னு நினைக்காதீங்க. திரும்ப பழையபடி அவன் எப்ப வேணாலும் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறிடுவான். அவனுக்கு வேற வழி இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு நான் சொன்னதை அவன் கேட்டான். அவன் சுப்புலட்சுமி போய் கூட்டு வந்தது அவன் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் தவிர அவன் விருப்பப்பட்டோ சந்தோஷமா இல்ல அது செய்யல.